ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் வந்து நான் பார்த்து ரசித்த சில காட்சிகளை தான் உங்களுக்கு நான் பகிர நினைக்கிறேன். நம்ம மீனா என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நம்ம வீட்டுக்காரர் கண்டிப்பாக வந்து நம்மளை ஏற்றுக்கிற மாட்டார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் வந்து நம்ம போய் நம்ம மாமாட்ட ஒரு மன்னிப்பை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே முத்து வந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் வந்து முத்துட்ட பேசாம மாமாட்ட போய் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருக்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்து அவர் வந்து விடுமா சரி அதனால ஒண்ணும் இல்லம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ முத்து சொல்றாப்ல, இவ்வளவு இங்கிருந்து போக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு, மீனா தான் மன்னிப்பு கேட்டுருச்சுல்ல, தப்பு வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான், அதை வந்து மன்னிக்கிற தன்மை நமக்கு வேணும் அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லப்பா அப்படியெல்லாம் இல்ல, இவ மாஸ்டர் பிளான் போட்டு என்னை ஏமாத்திட்டா, அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து இவ அவங்க அவன் தங்கச்சி அந்த அருண் எல்லாருமே இருந்தாங்க, நான் போயிருந்தேன், ஆனா என்ன இதுன்னு கூட நான் கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா என் பொண்டாட்டி மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால அதை பத்தி நான் கேட்கலப்பா, அப்போ கூட இந்த உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைனால புரிஞ்சுக்கிற முடியுது முத்துவோட மனசை. அவர் அமைதியாகிறாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தப்பு என் மேலதான், அதுல வந்து நான் வந்து மாற்று கருத்து எதுவுமே சொல்ல வரல, இன்னும் நான் நியாயப்படுத்தி பேச வரல, ஆனா என் தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அப்பா இருந்தா எந்த பிரச்சனையும் எனக்கு வந்திருக்காது, எனக்கு வந்து நான் விரும்பின வாழ்க்கையை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பாரு, அப்பா இல்லாத குறைய நான் இப்ப நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேற வழி தெரியல மாமா அப்படின்னு சொல்லும்போது அதையும் வந்து அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா என்னடா பண்றது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது முத்து ஒரே வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, எந்த விஷயத்தையும் நீங்க வந்து ஷேர் பண்ண வேணாம், நீ உன் வீட்டுக்கு போறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசும்போது இது என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்ல மாமா, நான் வந்து என் மேல எப்பயுமே அவர் வந்து என் மேல அன்பும் பிரியம் என்னைக்குமே குறையாது, நான் செஞ்ச தவற நினைச்சு அவர் கோவத்துல பேசுறாரு, கண்டிப்பா வந்து அவர் என்னை வந்து வீட்டுல வந்து கூப்பிட்டு வருவாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க. இதுல வந்து விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போயிருது. நாம எப்படா இது நடக்கும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியா எவ்வளவு சீக்கிரத்திலேயே நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கல. உடனே வந்து விஜய் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, பரவாயில்ல ஒருத்தி போய் தொலைஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி நம்ம ரவி எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து பேசுறாங்க. ரவியும் நம்ம சுருதியும் மீனாவுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ரோஹிணி வந்து அவங்களுக்கு முத்துக்கும் நம்ம மீனாவுக்கும் அகேன்ஸ்டாவே பேசுறாங்க. அப்போ வந்து ஒரே வார்த்தையில வந்து விஜய் என்ன சொல்றாருன்னா, நீ பொய் பேசுற பார்த்துட்டு தானே இப்ப எவ்வளவு பொய் பேசி இந்த மாதிரி கத்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல வராங்க. மனோஜ் என்ன சொல்றாப்புலன்னு பாத்தீங்கன்னா, நான் என் பொண்டாட்டி பொய் பேசுனதுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்களா, இப்ப மீனா பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கும்போது அப்போ வந்து ஒரே வார்த்தையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் புருஷன் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற இடத்துல மீனா நிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க போனோடனே அவங்க அம்மா சத்தம் போறாங்க, ஏண்டி நான் இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன், அவர் இப்ப வந்து ரொம்ப கோவத்துல வந்து இப்ப பாரு உன்னுடைய தங்கச்சி வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா ஒரே வார்த்தையில சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லாம என் வீட்டுக்காரர் வந்து இப்ப சரக்கு அடிச்சிருக்கனால வந்து அந்த போதையில நிதானம் இல்லாம பேசுறாரு, கண்டிப்பா வந்து அவர் நிதானத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி என்னுடைய மனநிலை அவர் புரிஞ்சுக்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி சரி நம்ம வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேச வேணாமா, நம்ம பாக்குற வேலையை பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அருணும் நம்ம சீதாவும் ரூமுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மாமாவுக்கு சப்போர்ட்டா வந்து சீதா ரொம்பவே எடுத்து சொல்றாங்க. எங்க மாமா உண்மையிலேயே ரொம்ப நல்லவருங்க, அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களாலே வந்து அவரை வந்து விட்டு விலக முடியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அருண் சொல்றாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை சீதா, போக போக நான் பழகி நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெளியில சொன்னாலும் மனசுக்குள்ள அவர் ஒரே வார்த்தை நினைக்கிறாரு, இங்க பாரு முத்து, இந்த வீட்டுல வந்து இனிமேல வந்து உன்னை சேரவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய இதா பேசுறாரு அருண். அதே நேரத்துல வந்து சீதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க மாமா கோவத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வெளிக்காட்டுவாரு, மத்தபடி அன்புல வந்து குறைச்சிக்கிற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாத்துக்கும் அருண் தலையாட்டுறாப்புல, ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய குரோதத்தை வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரோஹிணியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முத்து மீனா பிரிக்கிறதுல நம்பர் ஒன்னா இருந்தாங்க, அதுல விஜயாவும் கை கொடுத்துக்கிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா அருண் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. பாவம் மீனாவும் முத்துவும் எப்படி அடுத்தடுத்து ஒண்ணு சேர போறாங்க, அப்படியே அவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் அவங்களோட வாழ்க்கை எப்படி வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியல, பார்க்கலாம். இது மாதிரி நம்ம குடும்பத்திலயும் சில இடங்கள்ல வந்து சில பிறரால பிரச்சனைகள் ஏற்படுறதா நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அதுவும் வந்து கூட்டு குடும்பத்துல தான் இது அதிகமாவே நடக்கும். இப்ப வந்து அதிகமா யாரும் கூட்டு குடும்பத்துல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி அங்க கதைக்குள்ள போவோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மரணம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரோகிணி வந்து சமைக்கிற வேலை எல்லாமே பாக்குறாங்க. காஃபி போட்டு வந்து கொடுக்கும்போது அந்த காஃபியை குடிக்கவே முடியல, என்னடி காஃபி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே என்னால வந்து இதான் போட முடியும் ஆண்டி, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வேலைக்காரியை பார்த்து கூட நீ கத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது முத்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாரு. என் பொண்டாட்டி வந்து வேலைக்காரி ஒண்ணும் கிடையாது, அவ வந்து என் கண்ண பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு.
எல்லாரும் முன்னாடி மீனாவை விட்டு கொடுக்காம பேசிக்கிறாரு. ஆனா மனசுக்குள்ள அவர் பட்ட காயத்துக்கு மீனா மருந்து போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்து தான் பார்க்க வேண்டிய விவரம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. முத்துட்ட இதை பத்தி இனிமேலாச்சும் நம்ம பேசலாமா, பேசினா சரியா வருவானா, இல்ல இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தோம்னா அவனா சரி பண்ணி வந்துவானா அப்படின்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை யோசிக்கிறாரு. ஆனா அது எப்படி அப்படிங்கிறது சாத்தியப்படாமே இருக்கு. அதே நேரத்துல அங்க பாத்தீங்கன்னா மீனாவோட அம்மா ரொம்ப கவலைப்பட்டு போறாங்க. என்னோட வாழ்க்கை தேவையில்லாம இப்படி ஆயிப்போச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட என்னால முடிஞ்ச கருத்துக்களை நான் சொல்லியிருப்பேனே, அதை சரி கொண்டு போயிருக்கலாமே. இப்படி ஏன்டையும் சொல்லாம இவ்வளவு ஒரு முடிவு எடுத்து இப்படி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசுறாங்க மீனாவோட அம்மா. அதே நேரத்துல மீனாவுக்கு உறுதியா நம்பிக்கையில இருக்காங்க. என் வீட்டுக்காரர் உண்மையிலே கோபக்காரன் தான். ஆனா குணமானவரு. இந்த கல்யாணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இவ்வளவு தப்பு நடந்ததுக்கு பின்னாடியும் கூட கல்யாணத்துல அந்த ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணிட்டாரு. அது சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதானே அவர் வந்தாரு. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கும்போது கண்டிப்பா என்னையும் ஒரு டைம்ல புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஏத்துக்குறாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இதை விட்டு அவர் ஒரு நாள் கூட இருந்தே கிடையாது. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையாவே கான்பிடன்ஸா பேசுறாங்க நம்ம மீனா. அந்த சீதா என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தெரிய வரல. நம்ம அருண்கிட்ட அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம விரும்பின வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அக்கா இந்த மாதிரி மாமா விரட்டி விட்டாரு அப்படிங்கிறது தெரியவில்லை. அவங்க ரூமுக்குள்ள சந்தோஷமா அருண் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சத்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. அக்கா இப்படி வசமா மாடிக்கிடுச்சு, இதுல எப்படி மீட்டுறது, மாமாட்ட நம்ம அதை பேசி பெரிய வைக்கலாமா, அதுக்கான சந்தர்ப்பம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்ம சத்யா. இங்க பாத்தீங்கன்னா செல்வம் நம்ம முத்துக்கு அட்வைஸ் பண்றாரு. டேய் என்னடா இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்க, அதான் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப இதவே பேசியிருந்தா நல்லாவா இருக்கும், நீயும் மீனாவும் சந்தோஷமா வாழணுன்றதாண்டா நாங்க எல்லாரும் விரும்புறோம் அப்படின்ற மாதிரி நம்ம செல்வம் பேச ஆரம்பிக்கிறாரு. முத்து ஒரே வார்த்தை சொல்றாரு, அப்படி இல்லடா, அவ மேல நான் அளவு இருந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த அருண் முன்னாடியே என் மூஞ்சிய கரிய பூசி விட்டுட்டா, அதான் என்னால ஏத்துக்கிற முடியல. அவன் சீதாவை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை தேடிக்கிட்டது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி எனக்கு சரியா இல்லையே அப்படின்ற வருத்தம் தான் என் மனசுல அதிகமாவே இருக்கு. இந்த தப்பு இன்னைக்கு பண்றான், நாளைக்கு இதே மாதிரி அடுத்தடுத்து தப்பு பண்ணும்போது நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவளுக்கு நான் ரொம்ப உண்மையா இருக்கேன் அப்படின்ற மாதிரி செல்வத்திட்ட சொல்றாரு. செல்வம் சொல்றாப்புல அப்படியெல்லாம் ஒண்ணு மேடம், மீனா உன்னை எந்த காலத்துலயும் ஏமாத்தின கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் காரணனாலதான் தங்கச்சியோட வாழ்க்கைக்காக ஏதோ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அது எங்க உன்கிட்ட சொன்னா நீ பயந்துருவிய அப்படின்ற ஒரு பயத்துலதான் அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ அதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்றாப்புல. முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா அந்த யோசனை எந்த தூரத்துக்கு போகுது, எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இங்கே மனோஜுக்கும் நம்ம ரோஹிணிக்கும் ஒரே சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டுல முத்து மீனாவையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. இனி நம்மளை பத்தி அவங்க நம்ம தான் குடும்பத்துக்கு தலைமை, நம்மளை தான் இனிமேல் இந்த வீட்டுல பேசுவாங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. ரோஹிணிக்கு அப்பாடா நம்மளுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, இனிமேல நம்மளை யாரும் இந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்களே, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம மீனா பண்ணது சரியா, ஒருவேளை மீனா அவனுடைய சூழ்நிலைனால அப்படி பண்ணனால முத்து மனமாற்றமாயி ஏத்துக்கலாமா, இல்ல மீனா செஞ்ச தப்புக்கு முத்து கொடுக்குற தண்டனை சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க நம்ம சேனல்.